بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. وقال نبينا صلى الله عليه وسلم: إنكم ستفتحون مصر وهو أرض يسمى فيها القيرات فإذا فتحتموها فأحسنوا إلى أهلها فإن لهم ذمة وسهرا أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரையிலே குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான மூல காரணங்களில் ஒன்றை பற்றி நினைவூட்ட விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை என்பது அது இயல்பான விஷயம். அதற்கு நபிமார்களுடைய வாழ்க்கை கூட விதிவிலக்கு கிடையாது, நல்லோர்களுடைய வாழ்க்கை கூட விதிவிலக்கு இல்லை. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் முற்றி அது வெடித்து சிதறும் போது அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. அந்த கருத்து வேறுபாடுகள் முற்றுவதற்கு சில நேரங்களில் சம்பந்த வழி உறவினர்களே காரணமாக ஆகிவிடுகிறார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே ரெண்டு பேருடைய குடும்பத்தாரே பிரச்சனைகளாக மாறிவிடுகிறார்கள், சம்பந்த வழி உறவினர்களே மாறிவிடுகிறார்கள். எனவே அந்த விஷயத்தை மையப்படுத்தித்தான் நான் இன்றைய உரையை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பொதுவாக உறவுகளை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடையாக குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே. وَهُوَ الَّذِي خَلَقَ مِنَ الْمَاءِ بَشَرًا فَجَعَلَهُ نَسَبًا وَصِهْرًا. அல்லாஹ்தான் மனிதனை நீர்மையிலிருந்து படைத்தான், அவர்களுக்கு இரத்த உறவையும் திருமண உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சம்பந்த வழி உறவை தந்ததும் இறைவன்தான், இரத்த உறவுகளை தந்ததும் இறைவன்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மனிதனை இல்லாமையிலிருந்து உருவாக்கியதையும் அவனை தன்னந்தனியனாக விட்டுவிடாமல் உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததையும் ஒரு பெரிய நிஅமத் என்று குறிப்பிடுகிறார். அந்த நிஅமத்துக்குள்ளே எதுவும் அடக்கம். எப்படி நமக்கு உடன் பிறந்தவர்கள் அல்லது ஒரு தாய் வயிற்று மக்கள் எப்படி உறவுக்காரர்களோ அதுபோல திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சொந்தங்களையும் நிஅமத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமையான தோழர்களே, அரபு மொழியில் மனைவி வழி உறவினர்களை குறிப்பதற்கு ஒரு சொல் இருக்கிறது, கணவர் வழி உறவினர்களை சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. தமிழில் சொந்தம் பந்தம்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. பிறப்பால் ஏற்படக்கூடிய உறவுகளை சொந்தம் என்று சொல்வார்கள், பிணைப்பால் ஏற்படக்கூடிய உறவுகளை பந்தம் என்று சொல்வார்கள்.
அதை தாண்டி அரபியில் ஒரு கணவருக்கு மனைவி வழி உறவினர்களை சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, மனைவிக்கு கணவன் வழி உறவினர்களை குறிப்பிடுவதற்கு வேறொரு வார்த்தை இருக்கிறது. ஹத்தன் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அது மனைவி வழி உறவினர், அதாவது கணவர் வழி உறவினர்களை சொல்வார்கள். ஒரு மனைவிக்கு கணவன் வழி உறவினர்களை ஹத்தன் என்று சொல்வார்கள், அஹ்தான் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு கணவருக்கு அவருடைய மனைவி வழி சார்ந்த உறவினர்களை குறிப்பிடுவதற்கு ஹமு என்றோ அஹ்மா என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு உறவுகளையும் சேர்த்து சொல்வதற்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, சிஹர் அஸ்ஹார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த உறவுகளை பசுமையாக வைத்திருந்தால்தான் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த மொழியில் உருவாக முடியும். எனவே தோழர்களே, கிட்டத்தட்ட அதற்கு இணையாக தமிழிலேயும் கூட சொந்தம் பந்தம் என்கின்ற ரெண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. ரெண்டையுமே அல்லாஹ் நமக்கான அருட்கொடையாகத்தான் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்னக்கும் சதஃப்தஹூன மிஸ்ர் வஹுவ அர்துன் யுஸம்மா ஃபீஹா அல் கீராத். நீங்கள் விரைவில் எகிப்து தேசத்தை வெற்றி கொள்வீர்கள். எகிப்து தேசம் என்பது ஹிஜ்ரி 20வது ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு 9 ஆண்டுகள் கழித்து வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹயாத்தில் இருக்கும்போதே இதை முன்னறிவிப்பாக செய்தார், வெற்றி கொள்வீர்கள். அந்த எகிப்து மண் என்பது கீராத் என்கின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மண் என்று சொன்னார்கள். கீராத் என்ற சொல்லுக்கு இடத்திற்கு தோதுவாக பல பொருள்கள் வரும். அதில் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால், தீனார் அல்லது திர்ஹம், தங்கக்காசு வெள்ளிக்காசினுடைய சில்லறைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. சேஞ்சுன்னு சொல்கிறோம் பாருங்க. அதே மாதிரி அந்த எகிப்தில் ஒரு தங்கக்காசனுடைய சில்லறைகளையோ வெள்ளிக்காசனுடைய சில்லறைகளையோ குறிப்பதற்கு கீராத் என்று பயன்படுத்துவார்கள். கீராத் என்கின்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மண். அது சொல்ல அடையாளம் சொல்கிறாங்க. அந்த மண்ணை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஃபைதா ஃபதஹ்துமுஹா, அந்த மண்ணை நீங்கள் வெற்றி கொண்டால், ஃபஅஹ்சினு இலா அஹ்லிஹா, அந்த மக்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் அதுக்கு காரணத்தை சொன்னார்கள். ஃபஇன்ன லஹும் திம்மத்தன் வ ரஹிமன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு உண்டு, அவர்களோடு நமக்கு உறவும் உண்டு என்று சொன்னார்கள். அவர்களோடு நமக்கு சொந்தமும் உண்டு என்று சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பில் இதே ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, ஃபஇன்ன லஹும் திம்மத்தன் வ சிஹ்ரன், அந்த எகிப்து மக்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது, அவர்களோடு நமக்கு சிஹர், அதாவது பந்தம் இருக்கிறது, சம்பந்த வழி உறவு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ரெண்டு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அவங்களோட நமக்கு இரத்த உறவு இருக்குது, அவங்களோட நமக்கு முத்த உறவு இருக்குதுன்னு சொன்னாங்க. பந்தம் சொந்தம் ரெண்டுமே இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி அது? அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அரபுகளுடைய தந்தை, அவங்கள்ட்ட இருந்து அரபுகள் பிறக்கிறார்கள். அப்போ அந்த வழியில் ஹாஜரம்மா எகிப்தை சார்ந்தவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹாஜரம்மா எகிப்தை சார்ந்தவர்கள். அப்போ எனவே எகிப்தோடு நமக்கு இரத்த உறவு இருக்குது. ஏன்னா அந்த எகிப்து மண்ணை சார்ந்த ஒரு பெண் தான் நம்முடைய தந்தையை பெற்றெடுத்து கொடுத்தவர், நமக்கு சொந்தம் இருக்கிறது. சரி, நமக்கு அவங்களோட பந்தம் இருக்குன்ற சொன்னாங்களே, எந்த அடிப்படையில் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எகிப்தை சார்ந்த ஒரு பெண், மாரியத்துல் கிப்தியா என்கின்ற ஒரு பெண் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். அவங்க மூலமாக தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை பிறந்து அநேகமாக ஒரு 16-17 மாதங்களை இறந்து போச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டையுமே சொன்னாங்க. அந்த ஊரோடு நமக்கு இரத்த உறவும் இருக்கிறது, சம்பந்த வழி உறவும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தோழர்களே, இங்கே நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்திற்கு சான்றாக இருக்கிறது. ஏன்னா வெற்றி கொள்வதற்கு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் இதை அறிவித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த ஹதீஸை தொடர்ந்து இன்னும் சில செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்திற்கு சான்றாக அமைகிறது. இதில் நமக்கான பாடம் என்னன்னு சொன்னா,
இரத்த உறவு உள்ளவர்களிடத்திலேயும் சரி, அதே போல சம்பந்த வழி உறவினர்களிடத்திலேயும் சரி மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இரத்த உறவுக்கு இணையான ஒரு உறவாக சம்பந்த வழிவை சொல்கிறான். அதனால தான் உலமாக்கள் இந்த ஹதீஸிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இரத்த உறவோ அதற்கு இணையான இன்னொரு உறவு தான், அதற்கு இணையான இன்னொரு தொடர்பு தான் சம்பந்த வழி உறவு என்பது. எனவே அதை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் என்று அறிஞர்கள் நமக்கு இந்த ஆயத்திலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டம் சொல்கிறார். அருமையான தோழர்களே, தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கு, சொல்லுவாங்க, மச்சினன் துணை இருந்தால் மலை ஏறலான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலை ஏறுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பாரமான வேலை, கடினமான வேலை. ஏன்னா மேலே ஏதோ ஒன்று தொங்க விட்டுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கீழே ஒரு ஆள்கிட்ட கைத்தை கொடுத்து இந்த கயிறில் ஏறணும். அதுதான் மலை ஏறுறது. பிடிச்சிருக்கிறவன் மச்சினனாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, நம்ம ஒய்ஃபு கூட தம்பி அண்ணனாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சினுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பிடிச்சிருக்கோம். அதனால சொல்லுவாங்க, மச்சினனின் துணை இருந்தால் மலையும் ஏறலாம் என்று சொல்வார்கள். அந்த உறவினுடைய அழுத்தத்தை வலிமையை சொல்லக்கூடிய வார்த்தை இது. இஸ்லாம் இதை ஏற்கிறது. அந்த உறவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆனா என்ன பெரிய கைசேதம்னு சொன்னா, கணவனும் சரி மனைவியும் சரி தங்களுடைய பெற்றோர்களுக்கு இணையாக, தங்களுடைய சகோதரர்களுக்கு இணையாக மதிக்க வேண்டிய அந்த உறவுகள் விஷயத்திலே சற்று தரம் தாழ்த்தி குறைவாக மதிப்பிட்டு விடுகிறார்கள். அதனாலேயே சில குடும்பங்களில் பிணக்குகள் ஏற்படுகின்றன, பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சில கேசுகள்ல பார்த்தோம்னு சொன்னா மாமனாரும் மருமகனும் அடிச்சுக்கிறாங்க, மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிறாங்க. தாயும் மகளுமாக இருக்க வேண்டியவர்கள், தந்தையும் மகனுமாக இருக்க வேண்டியவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். தோழர்களே, மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் படி இது மிக மோசமான தவறு. நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு முன்னாலோ தந்தைக்கு முன்னால் நாம் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றெடுத்த தாய்க்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் நாம் கொஞ்சம் அறகுறையா ஆடையில் உட்கார்ந்துருப்போமா? அது ஒழுங்கீனமாக நினைக்க மாட்டோமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு அதிகமாக மேக நீர் வெளிப்படும், இச்சை கிளர்ச்சி நீர் வெளிப்படும். நான் இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும், கேட்டு சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தேவை இருந்துச்சு, நெருக்கடி இருந்துச்சு. ஆனால் அவர்களுடைய மகள் எனக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிற காரணத்தினால் இதை கேட்பதை நான் மரியாதை குறைவாக நினைத்தேன். அப்ப என்ன செஞ்சாங்க? அலில சொல்றாங்க, நான் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு விட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட. அவர் தனக்கு நேர்ந்த ஒரு விஷயமாக அதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது விந்து வெளியேறினால் குளிக்க வேண்டும், ஆனால் இச்சை கிளர்ச்சி நீர் மேக நீர் வெளிப்பட்டால் குளிக்கணுமாங்கிறத இவங்க சந்தேகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவல்ல வக்ஸில் ஸக்கரக என்று சொன்னார்கள். பிறவி உறுப்பை கழுவிக்கொள்ளுங்கள், ஒழு செஞ்சுக்கிட்டா போதுமானது, ஒதுதான் முறியுமே தவிர குளிப்பு கடமையாகாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது தீனுக்கு எவ்வளவு தேவையான ஒரு சட்டம். அது இருந்தால் தான் தொழ முடியும், இபாதத் செய்ய முடியும். எவ்வளவு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் நெருக்கடியும் எனக்கு இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட இதை பற்றி கேட்கறத நான் சங்கோஜமா நினைச்சேன், வெட்கக்கேடா நினைச்சேன். அதனாலேயே வேறு ஒருவரிடம் சொல்லி நான் இந்த விளக்கத்தை தெரிந்து கொண்டேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்படின்னா பொண்ணு கொடுத்த தாய் தந்தை அவங்க கிட்டத்தட்ட பெற்றோருக்கு சமமானவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். வருது அவங்களை அப்படி மதிக்கணும், கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறதா இந்த ஹதீஸினுடைய செய்தியாக நமக்கு தெரிகிறது. அருமையான தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சம்பந்த வழி உறவுகளை மதிப்பார்கள் என்பதற்கான ஒரு வழிகாட்டலாக ஹதீஸில் வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல மற்ற மனைவிமார்கள் யார் மீது எனக்கு ரோஷமே வராது.
ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேலே தான் எனக்கு அதிகமான ரோஷம் வரும். ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணமாக சொன்னாங்க. நான் அவங்கள பார்த்ததில்லை நேரா, ஆனால் நான் ரோஷப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என் பக்கத்தில் வச்சு கதீஜா நாயகி அவங்கள பற்றி திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே எனக்கு ரோஷம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என் பக்கத்தில் வைத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறுவார்கள். சில நேரங்களில் எங்களுடைய வீட்டில் ஏதாவது ஆடு அறுப்போம், அப்படி அறுத்தால் அதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து அனுப்புவார்கள். அவ்வாறு கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அர்சிலு இலா சதீகாத்தி கதீஜா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கும் கொடுத்து விடுங்கள்னு சொல்லுவாங்க. தோழிகளுக்கும் கொடுத்து விடுங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஜிப்புன்னு கோபம் ஏறும், ரோஷம் ஏறும். நான் அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பேன், கண்ணஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ராத்துன் இல்லா கதீஜா, என்னவோ உலகத்தில் கதீஜாவை விட்டால் வேறு பொம்பளையே இல்லைங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கதீஜாவை பற்றியே பேசுகிறீங்களே, உலகத்தில் அவங்கள விட்டால் வேறு பொம்பளையே கிடையாதோ அப்படின்னு நான் வேகப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க, இன்னஹா கானத் வ கானத், அந்த இடத்தில் வேறு எந்த பெண்ணும் இருக்க முடியாது, அந்த இடத்தில் வேறு எந்த பெண்ணையும் வைத்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எனக்கு செஞ்ச உபகாரம் அத்தகையது, அவ்வளவு பெரியது, அளப்பெரியது. அது மட்டுமல்லாமல் எனக்கு வேறு எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் குழந்தை கிடையாது. நிறைய மனைவிகளுக்கு குழந்தை கிடையாது. கதீஜா ரலியல்லாஹு அவங்க மட்டும் தான் எனக்கு குழந்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்றாங்க தோழர்களே, இந்த மாதிரி ரோஷம் வர்ற அளவுக்கு ஏன் அவங்கள அடிக்கடி நினைவு கூர்ந்தாங்க? ஏன் அவங்களுடைய தோழிகளுக்கெல்லாம் ஏதாவது வீட்டில் விசேஷமாக இருந்தால் ஏன் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸ்கள் நமக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது சம்பந்த வழி உறவுகளை மதிக்க வேண்டும். அன்றைய தினத்தில் அவர்களுடைய உறவுகளையும் தாண்டி மனைவியினுடைய தோழிகளை கூட ரசூலுல்லாஹ் மதித்தார்கள். உறவுகளை தாண்டி மதித்தாங்க ரசூலுல்லாஹ். அப்படிங்கிறது அந்த ஹதீஸினுடைய நோக்கம்னு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக சம்பந்த வழி உறவினர்கள் என்று வருகிற போது அவரவர்களுடைய எல்லையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெற்றோர்களுக்கு இணையான மரியாதை உள்ளவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை உரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள தவறுகிற இடத்தில் தான் பிள்ளைகளுக்கிடையே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. அதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஆரம்பத்தில் சொல்லும்போது கணவன் மனைவி பிரச்சனை, நபிமார்களுடைய வீடு கூட அதற்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லா வீட்லையும் இருந்துச்சு பிரச்சனை. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் குடும்ப பிரச்சனை இல்லையா? எல்லா வீட்லையும் இருந்துச்சு. ஆனால் எரிகிற நெருப்பில் எண்ணெயை வார்த்து ஊர்த்துவதைப் போல ரெண்டு தரப்பு உறவுகளும் நடந்து கொள்வது மிகப்பெரிய தவறு. சொல்லப்போனா தம்பதிகளுக்கு இடையில் வரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளில் அவர்கள் தரப்பு பெற்றோர்கள் ஒரு பார்வையாளர்கள் தான் இருக்க வேண்டும். ரொம்ப முத்தும் போது தான் தலையிடணுமே தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலையிட்டு அதை ஊதி பெரிதாக்கி விடக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வீட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். போனால் உள்ள ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் இடையில் ஏதோ பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேச்சில் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட ஆயிஷா நாயகியினுடைய குரல் மிகைத்து நிற்கிறது. வெளியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. உள்ள யார் கூட பிரச்சனை நடக்குது? ரசூலுல்லாஹ் கூட. பிரச்சனை பண்ணுறது யாரு? வெளியில் நிற்கிறவருடைய மகன். அவங்க நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அவங்களுடைய குரலுக்கு மேலே குரல் உயர்த்தி பேசக்கூடாதுன்னு நமக்கு கட்டளை வந்திருக்குது. ஆனால் வீட்டில் என்னன்னா அள்ளி ராஜ்யம் பறக்குது. இங்கே இந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. கோவம் வருது அவங்களுக்கு. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு கதவை தட்டி அனுமதி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் திறந்து விட்டாங்க. வந்த உடனே
நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மகளிடம் சென்றார்கள். போய் அவங்களை அடிக்க முயற்சிக்கிறார்கள், அவர்களை கிள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட உன்னுடைய குரலை உயர்த்துவதற்கு நீ எப்படி துணிந்தாய் என்று கேட்டுக்கொண்டே அடிக்க பாய்கிறார்கள். அலா அராக்க தர்ஃபஈன சௌத்தகி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை விட நீ ஓங்கிய குரலில் பேசுவியா நீ என்று அடிப்பதற்காக பாய்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அபூபக்கருக்கு நடுவில் அப்படி மறிச்சுக்கிட்டு நின்ட்டாங்க. தோழர்களே, இங்கே கவனிக்க வேண்டும், பெண்ணை கட்டி கொடுத்ததற்கு பிறகு தகப்பன் தான் மகளை கண்டிக்கிறதா இருந்தால் வீட்டில் தான் வச்சுக்கிறணும், அவங்க வீட்டில் வச்சுக்கிறணும், எங்க வரக்கூடாது. கட்டி கொடுத்த வீட்டில் வந்து தான் அதிகாரத்தை காட்டக்கூடாது. அந்த பிள்ளை மேல் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்க வீட்டில் எப்பொழுது நீங்கள் இன்னொருவருடைய கரம் பிடித்து கொடுத்து விட்டீர்களோ அங்க வந்து நீங்க அவங்களை கண்டிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க. மரித்துக் கொண்டு நின்று விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளை கண்டிக்க முடியலங்கிற கோபத்தோடு வெளியே போயிட்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே 2 பேர் உள்ள மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் கதவு தட்டி உள்ளுக்கு வரலாமான்னு அனுமதி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வர சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே வந்தார்கள். உங்களுடைய சண்டையில் என்னை ஒன்று சேர்த்துக் கொண்டதைப் போல உங்களுடைய சமாதானத்திலும் என்னை ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள், நானும் சேர்ந்துக்கிறேன் உங்களோட அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க. இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரிகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருமகனாக இருந்து ஒரு வழிகாட்டுகிறார்கள். என்ன வழிகாட்டுறாங்கன்னா, எனக்கும் என் பொஞ்சாதிக்கு இடையில பிரச்சனை வந்தா நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? வந்து பெற்றோர்கள் நீங்க ஏன் வர்றீங்க? வந்த பிரச்சனை பெருசாகும் இல்ல, எரியிற நெருப்புல எண்ணெய் வாத்து ஊத்துற மாதிரி இருக்கும் இல்ல, அதுக்கு பிறகு எப்படி சமாதானம் பண்ண முடியும்? பிரச்சனையாகும் இல்ல. நீங்க வர்றது முறை இல்லைங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருமகனாக இருந்து வழிகாட்டிய விஷயம் இது. அதே நேரத்தில் தோழர்களே, இன்னொரு செய்தி இருக்கிறது. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமனாராக இருந்து ஒரு வழிகாட்டுகிறார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை, ஒரு நெருடல், மனக்கசப்பு வந்துருச்சு. எப்படிப்பட்ட குடும்பம் அது! ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலைங்கிறாங்க, என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய உடலில் ஒரு பகுதிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனாலும் கூட அவங்களோடு வாழும்போது கூட அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிரச்சனை வருகிறது. பல விஷயங்களில் விட்டு கொடுக்கிறவர்கள், ஆனால் பிரச்சனை வருது. ஹஜ்ரத் சால் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அது எந்த நேரம் போறாங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் பாடம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த செய்தியை நமக்கு அதிகமான தேவையும் இருக்கிறதுனால சொல்கிறேன் இந்த செய்தியை. ஃபாத்திமா நாயோட வீட்டுக்கு போறாங்க. போற நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு சொன்னா, மதிய ஓய்வில் இருக்கிற ஒரு நேரம் அது. நம்முடைய பாஷையில் மதிய ஓய்வுங்கிறது சாப்பிட்டுட்டு தூங்குறது, 2 மணிக்கு மேலே தூங்குறது மதிய ஓய்வுங்கிறது. அவங்கள்ட்ட வந்து மதிய ஓய்வு அது கிடையாது. மதிய ஓய்வுங்கிறது லுஹருக்கு முன்னால் தூங்குறது, இந்த கையில் உலா தூக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் அவங்கள்ட்ட உள்ள மதிய ஓய்வு நேரம். அந்த நேரத்தில் எப்படி ராத்திரியில் எப்படி எல்லாரும் அவங்கவுங்களுடைய வீட்டில் இருப்பாங்களோ அதுபோல் மதிய ஓய்வு நேரத்திலையும் எல்லோரும் அவரவருடைய வீட்டில் இருப்பார்கள், அவரவருடைய வீட்டில் இருப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காணோம். பொதுவாக அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, மதிய ஓய்வு நேரம், எல்லோரும் அவரவர்களுடைய வீட்டில் இருக்கிற நேரம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மருமகனை காணல. ரசூலுல்லாஹ் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இங்கே இல்லை என்று சொன்னால்
ஏதோ சம்திங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே மகள்கிட்ட கேட்டாங்க, ஐன இபுனு அம்மிக்கு என்று கேட்டார்கள். ஐன இபுனு அம்மிக்கு என்று கேட்டார்கள். சச்சா மகனை எங்கேன்னு கேட்டாங்க. சச்சா மகனை எங்கே? பொதுவாக அலி ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தான் சச்சா மகன். ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அப்படிங்கிறத நம்ம சின்ன வாப்பாவுக்கு சொல்லுவோம், பெரிய வாப்பாவுக்கு சொல்கிற வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பாவுடைய மகன் தான் அலி ரலியல்லாஹு. எப்படி தனக்கு உறவோ அதே போல ஒரு உறவை சொல்லி சொல்கிறார்கள். அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, தந்தைங்கிற வார்த்தையை பெற்றவருக்கும் சொல்லுவாங்க, பெற்றவருக்கும் தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புழக்கத்தில் இப்படியே சொல்கிறாங்க. அவங்க எங்கே உன்னுடைய பெரிய தந்தையாரின் மகனை எங்கே காணோன்னு கேட்குறாங்க. மறுபடி எப்படி கேட்கணும்? மாப்பிள்ளை எங்கம்மான்னு கேட்கணும் இல்லையா? இல்லை உங்கள் புருஷனை எங்கேன்னு கேட்கணும். குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய பேரை சொல்லி எங்கம்மா ஹசனுடைய வாப்பாவை காணோம், உசைன் வாப்பாவை காணோம் அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கே உன்னுடைய பெரிய தந்தையாருடைய மகனை காணமே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ரசூலுல்லாஹ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இருக்க வேண்டிய நேரத்தை அவர் வெளியே போயிருக்காருன்னா ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ உன் வீட்டுக்காரர் எங்கம்மா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்ன வீட்டுக்காரரு, அந்த ஆளோட சண்டை எப்போ பார்த்தாலும் ரோதனையாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. அதனால் அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் உறவின் முக்கியத்துவத்தை காட்டுவதற்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது பெரிய தந்தையாரின் மகன் எங்கே? தந்தை இல்லாத இடத்தில் பெரிய தந்தை தான் தந்தையினுடைய ஸ்தானம். எனவே அந்த வார்த்தையை சுட்டி காட்டி ரசூலுல்லாஹ் அப்படி கேட்குறாங்க. இதை நான் என்னுடைய அறிவுக்குப்பட்ட வகையில் நான் சொல்கிற விளக்கம் அல்ல, இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை சொல்கிறேன். கேட்டாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஃபாத்திமா நாயகி சொல்கிறாங்க, கான பைனி ஒபைனஹு ஷைஉன் ஃபகாலபனி ஃபஹரஜ ஃபலம் யகில் இந்தி. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, கோவப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, இங்கே அவர் படுக்கலை சொல்லிட்டாங்க. உடனே எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும் பிரச்சனைன்னு சொன்னவனே அந்த ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்தில் நம்மை நிறுத்தி வைத்து பாருங்கள். நாம் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆமாம், அந்த வெறும்பயலுக்கு கட்டி கொடுத்து என்னத்தை தான் கண்டோம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஆனால் இதை நான் கற்பனையில் சொல்லலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வெளியில் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இவனை கட்டி கொடுத்தது இதே தான் பிரச்சனை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான வழிகாட்டலை தருகிறார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ங்கிறது வெறுமனே வாசிட்டு போகிறதுக்கு அல்ல, வாழ்ந்து காட்டுவதற்கு தான் ஹதீஸ். என்ன அழகான வழிகாட்டலை பாருங்க. சொல்கிறாங்க அவங்க, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, கோவப்பட்டு வெளியே போயிட்டாரு, இங்கே படுக்கலை. அதே மாதிரி நாம இருந்தால் என்ன செய்வோம்? அப்படியா வெளியே போயிட்டாரா, வாமா வீட்டுக்கு வா, கூட்டு போயிடுவோம், பேசி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை அனுப்பி வச்சுக்கிறேன். எப்போ நாம் வீட்டுக்கு கூட்டு போயிடுறோமோ அப்பவுமே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணவரை பற்றி, மகளுடைய கணவரை பற்றி, மருமகனை பற்றி எந்த தப்பான வார்த்தையும் சொல்லவில்லை. வீட்டுக்கு போகணும் கூப்பிடலை, வாங்கன்னு கூப்பிடலை. ஏன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது தப்பு. கட்டி கொடுத்ததற்கு பிறகு அவருடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் அழைத்து செல்லக்கூடாது. ஏங்க ரொம்ப தேவையில்லைங்க, தலாக்கு விட்டால் கூட, முத்தலாக்கு விட்டால் மட்டும்தான், மூணாவது தலாக்கு விட்டால் மட்டும்தான். முதல் 2 தலாக்குகளை பயன்படுத்தும் போது இத்தா கூட எங்கே தான் இருக்கணும்? கணவருடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மனசு மாறலாம், மைண்டு சேஞ்ச் ஆகலாம். உடனே அவர்கள் இல்வாழ்க்கைக்குள்ள திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தா கூட என்ன செய்யணும்? கணவருடைய வீட்டில் தான் இருக்கணும். அந்த நேரத்துக்கு தேவையான செலவினால கணவர் தான் கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள்லாம் மாமா வீட்டுக்கு போகணும் இழுத்து கூட்டு போனால் நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாமே சீரழிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு தந்தையாக நின்று நான் இங்கே சொல்கிறேன் இந்த விஷயத்தை. அப்போ இந்த மாதிரி எதையுமே செய்யலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹதீஸில் வருது, ஒரு மனிதரை அழைத்தார்கள். உந்துர் ஐனஹுவ, ஒருவரை கூப்பிட்டு அலி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாங்க. வீட்டில் படுக்கலை, வேற எங்கேயோ போயிருப்பார், எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜமாத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைக்கும் நம்முடைய பையனுக்கும் பிரச்சனை வருது, இல்வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ,
பிரச்சனை நடந்த மறு நிமிடமே அதை சால்வ் செய்யறதுக்கு, அதை தீர்த்து வைப்பதற்கு தான் ஒரு பெற்றோராக முயற்சிக்க வேண்டும். அது மகளை பெற்றவங்களாக இருந்தால் தான், மகனை பெற்றவங்களாக இருந்தால் தான், உடனே தீர்த்து வைப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். உடனே பாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் போனார், போயிட்டு வந்தார், வந்துட்டு சொன்னார், ஹுவஃபில் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு உடனே எழுந்துட்டாங்க வீட்டை விட்டு. பாத்திமா வீட்டை விட்டு எழுந்துச்சு நேராக பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. போனால் அங்கே அலி ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுடைய ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கான பிரச்சனையை பேச போகும்போது ஆட்களை கூப்பிட்டு கரைச்சிக்கிட்டு போகக்கூடாது. ஏன் நீ சொந்தக்காரன் வா, நீ சொந்தக்காரன் வான்னு கூப்பிட்டு போகக்கூடாது. இங்கே 4 சொந்தக்காரன், அங்கே 4 சொந்தக்காரன் சேர்ந்துட்டேன்னு வைங்க, நாம் சேர்த்து வைக்க நினச்சா கூட அவங்க 2 பேரும் சேர்த்து பிரித்து வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, நான் அதெல்லாம் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் அதனால தான் ஒத்தையாக போகிறாங்க. நினச்சா அவங்க என்ன செய்ய முடியும், வேறு ஆட்களை கூப்பிட்டு போக முடியும்ல, அபூபக்கரை கூப்பிட்டுருக்க முடியும்ல, உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டுருக்க முடியும்ல. எல்லோருடைய சிந்தனையும் ஒத்த சிந்தனையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ் அங்கே ஒத்தையில் போகிறாங்க, தனியாக போனாங்க. போய் பார்த்தா அலி ரலியல்லாஹு படுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் துணி விரித்து படுத்திருந்தாங்க, ஒரு பக்கம் துணி விலகிருச்சு. மஸ்ஜித் நபவியில் அந்த கீழே கிடந்த மண் ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தோளில் ஒட்டி இருந்துச்சு. உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையை எழுந்திருங்கள் என்று சொன்னார். மண்ணின் தந்தையை எழுந்திருங்கள் என்று சொன்னார். நான் சிரிக்கிறேன்ல, சிரிக்கிறதுக்காக தான் சொல்ல சொன்னாங்க இந்த வார்த்தையை. அதாவது மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, ஏதாவது நகைச்சுவை சொல்லி அவருடைய மனசை மாற்றுறதுக்கு ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மண் ஒட்டி இருந்துச்சு இல்லை, அந்த இடத்துல கையை வச்சுட்டு சொன்னாங்க, மண்ணின் தந்தையை எழுந்திருங்கள் அப்படின்னு. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு எக்கச்சக்கமான அடைமொழிகள் இருக்கின்றன, சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன, ஆனால் எனக்கு அபூ துராப், மண்ணின் தந்தையேன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க பாருங்க, அந்த பேரை தவிர எனக்கு வேறு எதுவும் பிடித்தமானது இல்லை, அதான் ரொம்ப பிடித்தமானதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அது ஒரு ஹாசியத்தோடு சொன்ன வார்த்தை. சில ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹாசியங்கள், அவர்கள் சொன்ன நகைச்சுவை அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. மண்ணின் தந்தைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லி அழைத்து அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ரசூலுல்லாஹ் போக்கி அவங்கள சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில் நடந்த பிரச்சனையின் போது அதை சீர் செய்வதற்கு ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்ட முயற்சியை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாடமும் இருக்குது, அதையும் சேர்த்து நான் இங்கே சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் ஓடி உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி அடித்து துரத்துறது ஒரு நல்ல கணவனுடைய செயல் கிடையாது. நீ தான் உன் வீட்டை விட்டு வெளியே போகணும். ஒரே வீட்டில் திரும்ப திரும்ப அதே முகத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தோன்னு வைங்களேன், சண்டை இன்னும் கொஞ்சம் முத்தும். அதனால் சண்டை வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் யாராவது ஒருத்தர் வெளியே போகணும். வெளியே போகிற ஆள் யாராக இருக்கணும், யாராங்க இருக்கணும், கணவராக இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வழிகாட்டல். அதனால தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்க்குறோம், குடும்ப பிரச்சனை, மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே இவர் என்ன செய்கிறார், உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி விரட்டி விடுறாரு. உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறது நல்ல ஆம்பளையினுடைய அடையாளமே கிடையாது, ஒரு நல்ல புருஷனுடைய அடையாளமே கிடையாது. பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு நீ தான் கொஞ்சம் நேரம் வெளியே போகணுமே தவிர, அதுக்கு பிறகு சகஜமாக்கணுமே தவிர, கட்டின மனைவியை வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. எப்பொழுது நீ அந்த பெண்ணுடைய கரத்தை பிடித்து விட்டாயோ, எப்பொழுது கபில்து என்ற அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயோ, கடைசி வரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன் மனைவியாக இல்லாமல் போனால் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போகலாம். அந்த ஒரு வழிகாட்டலையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், அது அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக. ஆக அருமையான தோழர்களே, இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும். சம்பந்த ஒளி உறவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சிலாகித்து சொன்னார்கள், அவங்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்குன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் சம்பந்த வழி உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய இல்வாழ்க்கை பிரச்சனையில் எவ்வளவு தூரம் அணுகலாம், எதை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான அழகான வழிகாட்டலையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த அளவை தாண்டி நாம் தலையிடும்போது, அப்பொழுதுதான் நம்முடைய மூக்கை நுழைக்கும் போது அந்த குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வருகின்றன. தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு காலத்தில் இருந்துச்சு, குடும்ப பிரச்சனைகளுக்கு, குடும்பத்தின் அலங்கோலத்திற்கு நாம் உதாரணமாக மேலை நாடுகளை சொல்லி கொண்டிருந்தோம். அங்கே தான் குடும்பம் ஒழுங்காக இல்லை, குடும்ப ஸ்ட்ரக்சர் அங்கே நாசமாக போச்சுன்னு சொல்லி.
இன்னைக்கு குடும்ப ஸ்ட்ரக்சர் நாசமாக போகிறதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு நம்ம கையை வெளிநாட்டு மேலை நாட்டை நோக்கி உயர்த்த தேவையில்லை. எதிர்த்த விட்ட காட்டலாம், பக்கத்து விட்ட காட்டலாம், அடுத்த விட்ட காட்டலாம், பின்னால் உள்ள விட்ட எல்லா விட்டையும் காட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கிங்கனாதபடி எங்கும் என்ன செஞ்சிருச்சு, இந்த குடும்ப பிரச்சனைங்கிறது அதிகமாக வந்துருச்சு. எனவே அருமையான தோழர்களே, குடும்ப பிரச்சனைகளை சீர் செய்வதற்கு, பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிப்பதற்கான வழிகாட்டல்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டும். அதுதான் உண்மையிலே வஹீயிலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டல். நிச்சயமாக அந்த வழிகாட்டலில் தான் உண்மையான அமைதி கிடைக்கும், உண்மையான அன்பு கிடைக்கும், உண்மையான பாசம் கிடைக்கும். அதுதான் இல்வாழ்க்கையை தொடர்ந்து கடைசி வரை எடுத்துக்கொண்டு செல்லும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட அமைதியான இல்வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்தருள் புரிவானாக. குடும்ப வாழ்க்கையை முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய நல்ல முறையில் உள்ள அந்த வாழ்க்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.